எல்லோருக்கும் வணக்கம். என்னங்க ஷேர் மார்க்கெட்டில் ஒரு திருப்பு முனையே இல்லாமல் போயிட்டு இருக்கு. திருப்பு எங்கடி போன செல்லும் அப்படின்னு கொஞ்சம் மாதிரி இருக்கு. ஸோ எப்போ தான் அந்த திருப்பு முனை வரும்? ஷேர் மார்க்கெட்டில் ரெண்டு விதமான திருப்பு முனை இருக்குது. ஒன்று வி ஷேப் ரெக்கவரி, எவ்வளவு தூரம் கீழே விழுந்தானோ அது ஒரு குறிப்பிட்ட டேர்னிங் பாயிண்டில் திரும்பி மேல் நோக்கி வர்றது. அப்படி இல்லைன்னா கீழே இறங்கிட்டு ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டு அப்புறம் மேல் நோக்கி வர்றது. இதில் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு குத்து மதிப்பாக பார்க்க போனோம்னு வச்சிங்களேன், சமீபத்தில் இதுக்கு முன்னாடி 200 days மூவிங் ஏவரேஜ் ஏரியாவில் ஒரு ஃப்ளாட் சேனல் பேட்டர்னாக இருந்துதான் அப்புறம் மறுபடியும் திரும்பி மேல் நோக்கி வந்திருக்கான். அப்போ இந்த முறையும் அதே மாதிரி ஒரு 4-5 நாள் ஏதாவது ஒரு ஜோனில் வந்து ஒரு 4-5 நாள் அல்லது ஒரு 10 நாள் ட்ரேட் ஆகிட்டு அப்புறம் திரும்பி மேல் நோக்கி வருவானா, அல்லது உளுந்த வேகத்திலே எதுக்காக கீழே விழுந்திருக்கு, யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏதாவது குறைக்குமா அல்லது குறைக்காம விட்டுருமா, அல்லது அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்காக தான் கடந்த 4-5 நாளாக இறங்கி வந்துட்டு இருந்தது. அந்த நியூஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ப்பாக ஏதாவது திரும்பி அடுத்த வாரத்தில் கீது ஏறி வர்றானா, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இப்போதைக்கு எந்த வகையான ரெக்கவரி அப்படின்றது தெரில. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வி ஷேப்பில் ரெக்கவரி ஆச்சுன்னா நம்மளுக்கு இன்பத்தை சீக்கிரமாக கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா நம்மளை புலம்ப விட்டுட்டு ஏதாவது ஒரு பாயிண்டில் நின்றுட்டு அப்புறம் திரும்பி மேல் நோக்கி வருவாங்க. ஸோ இமீடியட்டாக வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு சந்தோஷம். ஏன்னா நியூ இயருக்கு ஏதாவது ஒரு செலவுக்கு ஆச்சு. இந்த இடத்துல லோ ரேட்டில் பணம் போட்டவங்களுக்கெல்லாம் நியூ இயருக்கு ஏதாவது ஒரு செலவுக்கு ஆச்சு. இல்லைன்னா அவன் பொங்கல் தாண்டி தான் வந்து கொடுப்பான். கங்குவா அப்படின்னு கத்திக்கிட்டே சில ஷேர்கள் மேல் நோக்கி ஏறி ஓடி வந்து லாபத்தை கொடுத்தா நல்லா தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா இந்த ஐஓசி ஒரு 2% ஏறி வந்திருக்கா, இந்த பிபிசிஎல் ஒரு 2% ஏறி வந்திருக்கான். அப்போ இப்படி ஏறி வரக்கூடிய பங்குகள் என்ன தோணும் சில பேர்த்துக்கு, அடா ஆண்டவா இதை வாங்கி வச்சு சரிவடைஞ்சு கிடக்கு, அப்போ ஒரு 5-6% ஏதாவது கங்குவான்னு கத்திக்கிட்டு மேலே நோக்கி ஓடி வருமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பிபிசிஎல் அப்படின்ற ஷேரும், அவனு வந்து தற்போதைக்கு இன்னைக்கு இறங்கிட்டு இன்னைக்கு கொஞ்சம் மேல் நோக்கி ஏறும் பொழுது ஏதாவது இன்னொரு 10-15% ஏறி வருவானா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஐஓசி பிபிசிஎல் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு பாசிட்டிவ்ல வந்ததுனால இந்த எதிர்பார்ப்பு. இல்லைன்னா இதை பற்றியெல்லாம் யார் யோசிக்க போகிறாங்க? நண்பர்களே, ஆல்ரெடி பல பேர் இந்த வீக்லி நிஃப்டி எக்ஸ்பைரி வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. யாருக்கு தெரியும், 5 நாளுக்கு முன்னாடியெல்லாம் இது 24,800 பக்கத்தில் இருந்தது. யாராவது ஒரு 500 பாயிண்ட் தள்ளி வெறும் 20 ரூபா 50 ரூபாய்க்கு ஹெட்ஜிங் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கூட இன்னைக்கு ஒரு நல்ல காசு அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் வால்டிலிட்டி ஒரே வாரத்தில் நடக்குதுன்னா அது மிகப்பெரிய ஜாக்பாட்டாக பல பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல பேர்த்துக்கு கும்பா குட்டி ஆயிருக்கும். ஸோ இந்த வீக்லி எக்ஸ்பைரியில் யாரெல்லாம் ஜாலியாக இருக்காங்க அப்படின்றது தெரில. இப்போ கூட பாருங்கள், நிறைய பேர் 1000 பாயிண்ட் இறங்கிருச்சேன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு எக்ஸ்பைரியை காரணமாக காமிச்சு எந்த நியூஸ் வந்தால் என்ன வரலின்னு என்ன, வீக்லி எக்ஸ்பைரினா நாங்கள் கண்டமேனிக்கு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திடீர்னு அப்படியே மேல் நோக்கி வந்து மார்க்கெட் ஃப்ளாட்டாக முடிச்சு கொடுத்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி தான். நண்பர்களே, ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் நேற்றும் ஒரு 3 ஐபிஓக்கள் சந்தோஷப்படுத்துது. இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வென்ச்சுரஸ் நாலேஜ் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஐபிஓ இன்னைக்கு லிஸ்ட் ஆகிருக்கு. அவனும் ரொம்ப மகிழ்ச்சியாக எதிர்பார்த்த அளவு என்ன ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அதுக்கு பக்கத்தில் ஒரு 43% லாபம்னு வந்து பணம் கொடுத்துருக்கு. இது எத்தனை பேர்த்துக்கு கிடைச்சுன்னு தெரியல. இது பற்றிய பெரிய அறிவிப்புகள் ஒன்றும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடியல. நிறைய பேர்த்துக்கு இந்த ஒன் மொபிக்விக் கிடைச்சிது, சாய் லைஃப் கிடைச்சிது, விஷால் மெகா மார்ட் கிடைச்சிது. பட்டு ஆமாம், பணம் யாருக்கிட்ட இருக்கு, துட்டு யார் தருவா அப்படின்ற மாதிரி இருக்கிறத பூரா அப்ளை பண்ணிவிட்டு அது இப்போ தான் ரிலீஸ் ஆகி வந்திருக்கும். அது இனிமேல் வரக்கூடிய ஐபிஓக்கள் தான். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ இந்த கான்கார்ட் என்விரோ சிஸ்டம், சனாதான் டெக்ஸ்டைல்ஸ், மமதா மிஷினரி, டேம் கேபிட்டல் அட்வைசர்ஸ், டிரான்ஸ்ரெயில் லைட்டிங் அப்படின்னு ஏகப்பட்ட ஐபிஓக்கள் ஓப்பன் ஆயிருக்கு. 23 டிசம்பர் தான் அதனுடைய க்ளோசிங் டேட். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நாள் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் அதனுடைய செய்தி கரெக்டாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த செய்திகளை நான் நாளைக்கு தெரியப்படுத்துகிறேன். நண்பர்களே, எஃப்ஐசியிடம் தெளிவில்லை. அவங்களே ஒரு கும்பா குட்டிகளாக இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் அக்டோபர் மாதம்னா தெளிவாக ஒரே சைடு அவங்கள பெரும்பாலும் எஃப்ஐஸ் வந்து ஒரே சைடு செல்லிங்னா செல்லிங் சைடு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த மாதத்தில் வாங்கிறதா இல்லை விற்கிறதா இருந்தால் ஹெவியாக விற்கிறதா கம்மியாக விற்கிறதா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எஃப்ஐஸ் அப்படின்ற டேட்டா தெளிவில்லாத டேட்டாவாக இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெளிவில்லை. நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருந்து திடீர்னு பையிங் சைடு வந்துட்டால் ரொம்ப மகிழ்ச்சி.
இந்த 2024 முடிகிற சமயத்தில் கம்முன்னு போகாமல் போகிறவங்க அந்த நாயை பார்த்து சூ அப்படின்னு சொல்லிட்டு கடி வாங்கிட்டு போகிற மாதிரி இந்த யூஎஸ் ஃபெட் ரேட்டை கட் பண்ணியிருக்காங்க எதிர்பார்த்த மாதிரி. ஆனால் அடுத்த வருஷம் பெரிய அளவில் கட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அமெரிக்க மார்க்கெட்டுகள் பாவம் அடி வாங்கியிருக்கு. டவ் ஜோன்ஸ் எல்லாம் சமீபத்தில் இவ்வளோ பெரிய குத்து வாங்கவே இல்லை. 1123 பாயிண்ட்ஸுமா பிடிச்சி குத்துன்னு குத்தி விட்டுருக்காங்க. இந்த வகையில் பார்க்கும் பொழுது 5 நாளாக தொடர்ந்து இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் கடந்த 10 நாளாக நம்ம மார்க்கெட்டே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு மாதத்தில் 10 நாளாக இந்த டவ் ஜோன்ஸ் அமெரிக்காவுடைய டவ் ஜோன்ஸ் இறங்கிட்டு இருக்கு. இவன் பண்ண வேலை தான் நம்மளை பிடிச்சி இறக்கி விட்டுருப்பாங்க போல. இன்னும் ஒரு சந்தோஷம் இல்லாத நிகழ்ச்சி என்னன்னா, ஸ்பின் கிங் என்று அழைக்கப்படுகின்ற நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்றவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து வெளியே வந்திருக்காரு. அவர் ஏதாவது ஷேர்களில் முதலீடு பண்ணியிருக்காரா அப்படின்றது தெரியல. எது எப்படியோ நம்மலாம் 1 கோடி சேர்த்துக்கிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறத இவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடியே சாதிச்சு காட்டுறாங்க. நண்பர்களே, ஒரு க்ரோத் ஷேர் அப்படின்றது எதை வச்சு நம்மளுக்கு தெரிய வரும். அதாவது கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஷேர் மார்க்கெட் பின்னாடி நிறைய பேர் ஓடி வந்தாலும் அதுக்குள்ளே யார் க்ரோத் கம்பெனி பின்னாடி அதிகமாக ஓடுறாங்கன்னா அதில் தான் பெரும்பாலும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க க்ரோத் கம்பெனி பின்னாடி. அந்த வகையில் இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது தன்னுடைய பழைய ஹை 400 ரூபா அப்படின்றது இன்னும் வந்து தொடலை. இன்னுமே 340 தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். இவனுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட் என்பது ஒரு அருமையான ரிசல்ட். 580 கோடி லாபம் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அது சமீபத்தில் எப்போவுமே பண்ணவே இல்லை. ஸோ இந்த கம்பெனி தொடர்ந்து மேல் நோக்கி வருமா? முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஸ் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனி தொடர்ந்து மேல் நோக்கி வருமா? பழைய 400 இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே பிடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த கம்பெனி வச்சிருக்கவங்களுடைய மனசில் வந்துக்கிட்டு இருக்கு. போன மச்சான் திரும்பி வந்தான் அப்படின்ற மாதிரி சென்செக்ஸ் சமீபத்தில் இந்த 80,000க்கு மேலே போய் நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தா 2750 பாயிண்ட் கடந்த 3 நாட்களில் மட்டும் பார்க்கும்பொழுது 2750 பாயிண்ட் கீழே இறங்கி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது ரொம்பவுமே மன உளைச்சலாக இருக்குது. இன்றைக்கி ஒரு 894 பாயிண்ட் இறங்கி தான் கிடக்கு. ஸோ நம்மளுக்கு எப்படி ரெக்கவரி வருதுன்னு தெரில. வி ஷேப் ரெக்கவரியா அல்லது சைட்வேஸ் போயிட்டு அப்புறம் ரெக்கவரியா அப்படின்ட்டு. இதில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்னென்னா, இந்த கேஃபின்டெக் அப்படின்ற ஒரு ஷேர் அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். வாழ்நாளின் உச்சியை நோக்கி அவன் இன்னும் தாண்டி போய்கிட்டே இருக்கான். இப்போ கூட 1400. அப்படி என்னதான் நீ பண்ணுற? நீ ஏதாவது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியானா பெரிய டிவிடெண்ட் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கடன் இவன்ட்ட கம்மியாக இருக்குது. அது வேணா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கடனே இல்லாத கம்பெனி, அப்போ அவன் புதுசாக கடன் வாங்கி கூட தொழிலை நல்லா நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லாமல் இவனுடைய குவார்ட்டர்லி ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய வளர்ச்சி இன்னுமே தடைபடவே இல்லை. தொடர்ந்து இந்த கம்பெனியினுடைய லாபம் என்பது இப்படி போய்கிட்டே இருக்கு. அவன் என்னைக்காவது லாபத்தை இப்படி கம்மி பண்ணியிருக்கான் அல்லது லாபத்தை இப்படி குறைச்சிருக்கான்னா தான் ஒருவேளை ஸ்டாக் அதனால இறங்கி போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஸோ அப்போ இவன் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறக்கு இவன் க்ரோத் இருக்கிறதா ஒரு காரணம். ஸோ இந்த கேஃபின்டெக் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷம் தான். தொடர்ந்து அவன் பாட்டு ஏறிக்கிட்டே இருக்கான். இன்றைக்கி கூட ஒரு 5% ஏறி இருக்கான். நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். இனிமேல் அது இறங்காமல் இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி தான் மனசில் நினைப்பாங்க. நண்பர்கள், ஒரு மிகப்பெரிய செய்தி. சமீபத்தில் 5000 கோடி 10,000 கோடி வசூல் பண்ணக்கூடிய கம்பெனி எல்லாமே ஓரளவுக்கு ரேலி இருந்தான். இந்த ஜொமேட்டோ பெரிய அளவில் நாங்கள் கடன் வாங்க போகிறோம் அப்படின்ற செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏறினா. அப்புறம் சமீபத்தில் அந்த மேன்கைண்ட் ஃபார்மா ஏறிச்சு. இந்த பேங்க் ஆஃப் பரோடாவில் என்ன ஒரு செய்தி வருதுன்னா, 10,000 கோடிக்கு அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. இது ஒரு பெரிய செய்தி தான். இந்த செய்திக்காக அவன் இங்கிருந்து ஏறானா அல்லது கீழே இறங்கிட்டு அப்புறம் மறுபடியும் ஏறானா அப்படின்றது ஒரு புரியாத புதிராக உள்ளது. நண்பர்களே, இந்த ஹேவல்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர், அதில் சமீபத்தில் ஒரு செய்தி என்னென்னா, டிஐஸ் வந்து ஓரளவுக்கு அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த ஹேவல்ஸ் இந்தியா அப்படின்ற ஷேர் வந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இருந்த டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் 9.42 இருக்குது. இப்போ 10 இருக்குது. இருந்தாலும் எங்களை கைவிட்டுட்டியே ராஜா, உன்னால் பிக்கப் பண்ண முடியலையே ராஜா அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் கீழிருந்து 200 days மூவிங் ஆவரேஜை 2 முறை தாண்ட முயற்சி செஞ்சு 2 முறையுமே ஃபெயிலியராக இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. பாவம் டிஐஸுக்கு கும்பப்பாடி விட்டாங்க. நண்பர்களே, நான் இனிமேல் எவர்கிரீன் செக்டர் அப்படின்னு நான் எதையுமே நம்ப மாட்டேன். இப்போ கூட ஏஐ செமிகண்டக்டர்னு கிடக்குறாங்க. அதுவும் என்னைக்காவது ஒரு நாள் உழுகலாம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, சமீபத்தில் இந்த ஆட்டோ செக்டர் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தது. ஆட்டோ செக்டர் வரலாறு காணாத அளவில் கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருந்தான். வேறு எந்த செக்டருமே இப்படி ஏறல. ரயில்வே ஏறி இறங்கிட்டான், டிஃபென்ஸ் ஏறி இறங்கிட்டான், பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஏறி இறங்கிட்டான். ஆனால் இந்த ஆட்டோ செக்டர்கள் இறங்காமல் இருந்தது. பல பேர்த்துக்கு வந்து கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது.
அதுக்கப்புறம் பார்த்தா வச்சாங்கய்யா ஆப்பு அப்படின்ற மாதிரி ஹீரோ மோட்டோ ஆகட்டும், பஜாஜ் ஆட் ஆகட்டும் எல்லாம் கும்பா பாடிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த ஹீரோ மோட்டோ எவ்வளோ பெரிய ஷேர், 6000 ரூபா ரேஞ்சிலேருந்து இப்போ 4000 ரூபா ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ அதிகம் வீழ்ச்சி அடைந்த பங்குகளில் பெரிய ஷேரான இந்த ஹீரோ மோட்டோ வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் எந்த ஒரு செக்டரு நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரி, அவன் இறங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதும் பெருசாக புத்திசாலித்தனம் இல்லை. ஏன்னா அவன் 2023 2000 ரூபாயிலிருந்து 6000 வரைக்கும் நிற்காமல் ஓடி இருக்கான். இனி இதுக்கப்புறம் போய் வாங்கி மறுபடியும் அவன் எப்போ திரும்பி எப்போ போகிறது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன் எங்களுக்கு இம்சை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இந்த டாடா குரூப் ஷேர்களை ஏதாவது ஒன்று சரியில்லை அப்படின்னா உடனே ஒரு வேளை அதை இது விற்றுருவாங்களோ அப்படி இப்படின்னு ஏதாவது மார்க்கெட்டில் பொருளை கிளப்பி விட்ருவாங்க. அப்படிதான் இந்த டாடா கன்சியூமரில் வந்து இந்த ஸ்டார்பக்ஸ் வந்து இந்தியா ஆப்ரேஷன்ஸ்லேருந்து வெளியே போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் வந்துடுச்சு போல். அது கம்ப்ளீட்லி ஃபால்ஸ் அண்ட் பேஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி இந்த டாடா கன்சியூமர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் வோல்டாஸ் வந்து பெருசாக லாபம் கொடுக்கல, அந்த ஷேர் கீழே கிடந்தான். இதே மாதிரி தான் ஒரு நியூஸ் வந்துச்சு, ஒருவேளை வோல்டாஸ்லேருந்து டாடா குரூப் வெளியே போயிடுமோன்ட்டு. அவங்க கிடையாது, அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் போக மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஷேர் கீழிருந்து இமாலய உச்சிக்கு போயிடுச்சு. அதே மாதிரி இந்த டாடா கன்சியூமர்லாம் ஏதாவது மேல் நோக்கி வருமா, ஆண்டவா ஒரு 10-12% ஏறாதா அப்படின்ற மாதிரி முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஷேர் கடைசிக்கு இந்த நியூஸுக்கு ரியாக்ட் பண்ணி ஒரு ஃப்ளாட் சேனலாக ஒரு 12-15% ஏறிச்சுனா கூட மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் ஒரு காலத்தில் அதானி பவர் அப்படின்னு ஒரு ஷேர், அவனை 30 ரூபாய்க்கு பணம் கொடுத்து டீலிஸ் பண்ணலாம்னு ஏதோ ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஷேர் மறுபடியும் மேல் நோக்கி ஏறி போயிட்டான். அது மாதிரி இந்த டாடா கன்சியூமருக்குள்ளே இப்படி ஒரு ரூமர் போயிருக்கு, அது ரூமர் கிடையாதுன்ட்டாங்க. இதை சாக்கா வச்சுக்கிட்டு அந்த ஷேர் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு 12% ஒரு 25% ஏறிச்சுன்னா அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது வரும். இப்போ அவர் சென்னை பெட்ரோ அப்படின்ற ஷேர் வேற படுத்து கிடக்கு. பழையபடி அவன் பெரிய லெவலில் மேல் நோக்கி வரணும்னா க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்ட செய்திகள் ஏதாவது வரணும். அப்படி வந்ததுன்னா இவன் இதுக்கு முன்னாடி 1200 ரூபா போயிருக்கான், அதுலேருந்து 50% இறங்கியிருக்கான். அப்போ க்ரூட் ஆயிலில் எப்பாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது வரும், அடிக்கடி ஏதாவது செய்திகள் வரும். இப்போதைக்கு எதையும் காணோம். ஒருவேளை 2025 பிறந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது நியூஸ் வருதான்ன்றது தெரில. ஸோ இந்த சென்னை பெட்ரோ போன்ற பங்குகள்லாம் மேல் நோக்கி ஏறி வரணும்னா ஏதாவது ஒரு நல்ல நியூஸாக வரணும். இப்போதைக்கு அது எதுவும் இல்லை. நீ நல்லா இருந்த மனுஷன் தான், நீ ஏன் இப்படி திடீர்னு புத்தி கெட்டு திரியிற அப்படின்ற மாதிரி இந்த 10 ரூபா பாட்டு கோஷ்டிகள், இந்த டாடா ஸ்டீலு, டாடா பவர் போன்ற சில பங்குகள்லாம் வந்து 10 ரூபா 10% அந்த மாதிரிலாம் மேலே கீழே ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கும். இந்த என்எம்டிசிக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. 2023 அவனுடைய ரேலி வெறும் 100 ரூபா இருந்த பங்கு 300 ரூபா வரைக்கும் 3 டைம்ஸ் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அப்போ இப்போ போய் எடுத்து பார்த்தா கடந்த 3 மாதமாக நீங்கள் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் 10 ரூபா பாட்டு கோஷ்டியோடு சேர்ந்துக்கிட்டு 10% ஒரு 4 முறை விளையாண்டுருக்கான். இப்போ மறுபடியும் அந்த 10% கோஷ்டியினுடைய அடிவாரத்தில் வந்து உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கு. இனி மறுபடியும் 250 ரூபாய்க்கு இது வருமா அப்படின்றது தெரியல. வந்துச்சுன்னா மற்றவங்க எல்லாத்தையும் விட 10 ரூபா பாட்டு கோஷ்டியில் இவன் தான் முன்னணிக்கு வர போகிறான். நண்பர்களே, எம்ஜிஎல் அப்படின்னு ஒரு ஷேர் சமீபத்தில் எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் ஓரளவுக்கு கன்சிடரபிளாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க Q2ல். ஆனால் இந்த ஷேரில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அதனுடைய ரீசெண்ட் ஹையிலிருந்து 35% பக்கம் ஃபால் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. அப்போ மறுபடியும் ஏதாவது ஒரு ரெக்கவரி இருக்குமா? இதுக்கு முன்னாடி இதே வருஷத்தில் மே மாதத்தில் இதே மாதிரி தான் ஃபால் ஆனால் அப்புறம் ஒரு ரெக்கவரி இருந்தது. அதே மாதிரி அடுத்த 2025 ஏதாவது ரெக்கவரி இருக்குமா அப்படின்ற மாதிரி இந்த எம்ஜிஎல் ஷேர் வச்சிருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாவிகளா, இது ஒரு சோக செய்தி, இதுக்கே இப்படி இன்பமாக வாசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாட்டு அப்படின்ற மாதிரி இந்த IOLCP அப்படின்ற ஷேர்னுடைய ஒரு வருஷம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 6% நஷ்டம். ஒரு வருஷமாக வச்சுருந்தா 6% இறங்கித்தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரே நாளில் அது 7% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு செய்தி வருது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது, கன்சிடர் பண்ணுறதுக்கு அவங்களுடைய போர்ட் மீட்டிங் வருது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே இந்த ஷேர் வந்து இன்றைக்கி 7% ஏறி இருக்கு. ஸோ ஒரு வருஷமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு 6% கும்பா, ஆனால் இன்றைக்கி ஒரே நாளில் 7% லாபம். விசித்திரமான உலகம் நண்பர்களே. உங்களுக்கு தெரியாதில்ல, அதாவது ஒரு 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பங்கு 6 மாதம் கழித்து கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு சைடு போகத்தான் போகிறான் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த வகையில் இந்த ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்றது கடந்த ஒரு மாதமாக முடிவெடுக்காமல் 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்திலே இருக்கான். அவன் பழைய ஹை போனால் 30% ஏறணும், அல்லது கண்ணுக்கு தெரிந்த சமீபத்தினுடைய லோ வந்ததுன்னா 40% பக்கம் இறங்கணும். ஸோ இவன் என்ன பண்ண போகிறான் அடுத்த 6 மாதத்தில் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்குது.
சரிங்க நண்பர்களே, மார்க்கெட்டில் வேறு எந்த விதமான நியூஸும் இல்லை. ரெண்டு சந்தோஷமான செய்தி என்னென்னா, ரொம்ப நாளாக 50% இறங்கி கிடந்த சென்னை பெட்ரோ இன்னைக்கு ஒரு 5% மேல் நோக்கி ஏறி இருக்கான். அது ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த டாக்டர் ரெட்டி ஷேர்லாம் சமீபத்தில் ஒரு 100 ரூபாயாவது நீ ஏற மாட்டியாயா அப்படின்ற மாதிரி வேண்டி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இன்னைக்கு இந்த டாக்டர் ரெட்டி கேட்டதும் கொடுப்பவனே அப்படின்ற மாதிரி ஒரு 4% ஏறிட்டா. அந்த 2 தான் இப்போதைக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி வந்தேன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.